ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சீக்கா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு ஆளுங்க முன்னாடி பேசவே தெரியாது. இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் 1 எபிசோட் 11. ஹலோ, நான் தான் பிரசிடென்ட் கோமரி சீக்கா அப்படின்னு சீக்கா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நான் வேணா மீட்டிங் போட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும். இல்லை, இது நானே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சீக்கா சொல்கிறா. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீ எழுதுனது தான், ஜஸ்ட் நான் அதை சொல்ல தானே போகிறேன். என்ன வித்தியாசம் நம்ம ஹீரோ கேட்குறான். வழக்கம் போல் ஆனா நிறைய சாப்பாடு தூக்கிட்டு கிளப் ரூமுக்கு வர மக்கள் முன்னாடி போய் இவ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷனில் போய் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. இல்லைன்னா இதை நான் வேணா பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறா, அதுவும் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு ஆனா கேட்குறா. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு அப்படின்னு ஆனா சொல்கிறா. நம்ம சீனியர்ஸ் கிளப் என்னைய நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்தபடி நான் பொறுப்போட நடந்துக்கிடணும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸிபிஷன்ல எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் இதை நான் தனியாக தான் பண்ணி ஆகணும். எல்லா டைமும் மற்றவங்கள நம்பி இருக்க முடியாதுல்லன்னு சீக்கா சொல்றா. என்ன நோக்கி மிசோ கோட்ஸ் கவுனை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நானா கேட்கவும், சீக்காவை தான் அதுங்களுக்கு பிடிச்சிருக்கு பாரு நம்ம ஹீரோ காமிக்கிறான். மக்கள் முன்னாடி ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்றது கோட் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்றது ஒன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். இங்க ஆடுங்கள்லாம் சேர்ந்து சீக்காவை பிடிச்சி இழுக்கவும், இந்த சாகடிக்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, காப்பாத்துங்கன்னு வா கத்துறா. இதை விட ஏதாச்சும் குட்டியா இருக்கிற அனிமலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவான்னு ஆனா கேட்டுட்டு இருக்கா. அனிமல்ஸே வேண்டாம், ஃப்ளவர்ஸ் கிட்ட நான் போய் ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்றேன்னு வா சொல்றா. ஆனா டயட்ல இருக்கா, சோ ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்கா நம்ம ஹீரோ சொல்லவும், டயட்னா என்னன்னு அவளுக்கு தெரியுமா அப்படின்னு சீக்கா கேட்கறா. சரி, நான் உன்கிட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவான்னு சீக்கா கேட்கவும், நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். நான் தான் கிளப் பிரசிடென்ட் லிட்ரேச்சர் கிளப் உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம் அப்படின்னு அவள் பதட்டத்தில் பேசினதுலேயே அவளுக்கு மூச்சு வாங்குது. இவா இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியமே இல்லை, அப்புறம் ஏன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் என்னோட ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. நாளை கழிச்ச மீட்டிங், நீ இன்னும் தயாராகலை, பேசாமல் இதை நானே பண்ணிட்டுமா நம்ம ஹீரோ கேட்குறான். அப்படின்னா என்னால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறல, உனக்கு வேணா இது ஈஸியாக இருக்கலாம், பட் நான் இதை கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. நான் ஒன்றும் விருப்பப்பட்டு பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்படலை. ராமைக்கு நான் பிரசிடென்ட்னு கூப்பிட்டு இப்போ அந்த பொறுப்பில் எல்லாரும் என்னைய கூப்பிடும் போது எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் என்னால தான் இதை பண்ண முடியும், நான் தனியாவே பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே ஓடுறா. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆனா அவ பாட்டு வந்து தின்னுகிட்டே உட்கார்றா. என்னாச்சு நோக்கி மீசோ, இன்னைக்கு சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரியும், சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லி காரன் கேட்கவும், இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனாக்கு பசிக்கிறது எப்பவும் நான் கரெக்டா கெஸ் பண்ணிடுவேனே அப்படின்னு காரன் யோசிக்கிறா. அடடே, என்ன நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆனா அங்க வந்து நிக்கிறா. நோக்கி மீசோ, இன்னைக்கு நீ கிளப் ரூம் போகலன்னா வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆனா கூட்டிட்டு போறா. கடந்த 3 மாசத்துல நான் 2 கிலோ கம்மி ஆயிட்டேன்னு ஆனா சொல்லவும், அவ்வளோ சாப்பிட்டு இவ வெயிட் கம்மி ஆயிட்டாலாம் நம்ம ஹீரோ ஷாக் ஆனா. சம்மர்ல 4 கிலோ ஏறி இருந்தேன், இப்ப 2 கிலோ கம்மியா இருக்குன்னு வா சொல்றா. சம ஜிம்முக்கு போ நம்ம ஹீரோ சொன்னா. இப்பெல்லாம் டயட் இருந்து ஒரு நாளைக்கு 3 வேளை தான் கரெக்டா சாப்பிட்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆனா சொல்றா. நேற்று சீக்கா கிட்ட நான் கொஞ்சம் மோசமாக பேசிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். முடிஞ்சு போனதுன்னு நினச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை, அவகிட்ட போய் பேசு, பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆனா சொல்கிறா. அண்ட் கவலைப்படாத, பேலன்ஸ் இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வா சொல்கிறா. சீக்காவால் இதை பண்ண முடியாதுன்னு தெரியும். ஒரு விஷயத்த நான் ஆரம்பிச்சுட்டு பாதிலேயே ஓடி வந்துட்ட மாதிரி இருக்கு. இப்போ இந்த ப்ராசஸில் சீக்காவை வர நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அவனுக்காக நின்றுட்டு இருக்கா. என்னாச்சு, நேற்றிலேருந்து சோகமாக இருக்குன்னு வா கேட்கவும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனை நான் ஹேட் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். பிக் பிரதர், நீ அவளை ரொம்பவே அக்கறையாக இருக்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸோ நீ என் கூடவே தான் என்னைய தனிமையில் விடாமல் பார்த்துக்கிற. பட் ஆனால் இதை உனக்கு அட்வான்டேஜாக என்னைக்கும் எடுத்துக்கிட்டதில்லை. இதை வச்சு நீ என்ன மேனிப்புலேட் கூட பண்ணியிருக்கலாம், பட் அப்படி பண்ணாமல் ஏன் இஷ்டத்துக்கு தான் என்ன விட்டுருக்க. ஸோ நீ சொல்கிற அந்த பர்சனுக்கோ என்ன தேவையோ அதை பண்ணு, கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக தான் முடியும் அப்படின்னு நம்ம தங்கச்சி சொல்கிறா. 3 அழகா இருக்குல்லன்னு பா கேட்கவும், ஆமாம் நான் காயப்படுத்தினது ஒரு பர்சன் தான் சொன்னேன், ஒரு பொண்ணு நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கவும், இதுதான் பொண்ணுங்களோட இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் மீட்டிங் நடக்குது, மற்ற கிளப் ரூமோட பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வராங்க. சீக்கா கிட்ட பேசுறதுக்கு அவ்வளோ சமாதானப்படுத்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ கொடுத்தா. ஆனா அதை புடுங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறா. சீக்காவை பாத்தியான்னு ஷீக்கியாட்ட கேட்டா. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஷீக்கியா சொல்றா. சீக்காக்கு வச்சிருந்த கேக்க ஆனா எடுத்து அசால்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப சீக்கா வரவும், உன்ட்ட கொஞ்சம் பேசணும் சாரி நம்ம ஹீரோ சொன்னா. எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சீக்கா ஓடி இருந்தா. லிட்ரேச்சர் கிளப் அவங்க பிரசன்டேஷன் மேக் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் கவுன்சில் சொல்லவும், சீக்கா பேச வேண்டியதை கையில எழுதி வச்சிருக்கா. நான் பிரசிடென்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சீக்கா பயந்துகிட்டு அவளால ஒழுங்கா பேச முடியல. கோமரி சீக்கா, ஏதோ பிரச்சனையா, சரி நீ ரிப்போர்ட் பண்ண வேண்டியதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. லிட்ரேச்சர் கிளப்போட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அவ அதை கீழே போட்டிருக்கா. சரி, ரிப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா அடுத்த கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது இப்படிதான் முடியும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்,
ஒரு 3-4 நாளில் இங்கே நடந்த எல்லாத்தையும் மற்றவங்க மறந்துடுவாங்க. ஆனால் சீக்காக்கு லைஃப் ஃபுல்லாக ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான மெமரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் டென்ஷனில் இருக்கான். எங்கே போக போகிறா அப்படின்னு ஆனா கேட்குறா. பார்த்தா சாரி நான் வர லேட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்லவும் மீட்டிங்கில் வா நேம் இல்லையன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் கேட்குறாங்க. பரவாயில்ல அது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தானே சேர் உமன் அலோவ் பண்ணுறா. சீக்கா இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ பண்ணுறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சீக்கா வந்து நம்ம ஹீரோ மேலே தண்ணி பாட்டில் அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறா. நீ ஓகே தானே டியரா கேட்கவும் நான் ஓகே தான் இதுதான் லிட்ரேச்சர் கிளப்க்கான ரிப்போர்ட் நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ செஞ்ச விஷயங்கள் கரெக்டாக இருந்தாலுமே கூட சீக்கா அதில் ஹர்ட் ஆயிட்டா. அந்த கடைசி கேட்க நான் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு ஆனா நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. சீக்காவை நேரில் பார்த்து பேசணும் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன் மற்றவங்ககிட்டயே சொல்றேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சீக்காவை தேடுறாங்க. வா சைக்கிள் இங்கே தான் இருக்கு ஸ்கூலை விட்டு வா போகல நம்ம ஹீரோ பார்க்குறான். இவங்க மீட் பண்ற அந்த ஓல்டு பில்டிங்கோட ஸ்டேர்ஸ்ல தான் வா உட்காந்துருக்கா. ஏன் அப்படி பண்ணன்னு சீக்கா கேட்கப்போ சாரி நம்ம ஹீரோ சொல்றான். நான் தான் சொன்னல என்னால இதை பண்ண முடியும்னு. ஸோ ஏன் நோக்கி மிஸ்ஸுன்னு அவளுக்கு பேச வராதுங்கிறதுனால மெசேஜா டைப் பண்ணி அவள் எல்லாத்தையும் அனுப்புறா. நான் மட்டும்தான் லிட்ரேச்சர் கிளப்ல ஃபர்ஸ்ட் இயர் சீனியர்ஸ் தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு மற்றவங்க கிட்ட ஒழுங்கா பேச வராது. ஸோ எழுதுறது மட்டும்தான் என்னோட வெப்பன்னு நினைச்சேன் அப்படின்னு அவள் டைப் பண்ணும்போது தான் ஆளுங்க வரமா அவள் என் பின்னாடி ஒழியும் போது இது எனக்கு ஏன் தோணாம போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லா விஷயத்தையும் நான் தனியாவே தான் பண்ணணும். சீனியர்ஸ் தான் எனக்காக எல்லாத்தையும் தன்னால் பண்ணாங்க. பட் இப்போ அவங்களும் என்னை விட்டு போக போறாங்க. திரும்பவும் நான் தனிமையில இருக்கணும். மற்றவங்க ஹெல்ப் இல்லாம நான் தனியாவே இதை பண்ண கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவள் அழுறா. நான் ஒரு முட்டாள். நானும் சீக்காவும் ஒன்னு நினைச்சேன். எனக்கு தனிமையில இருக்கிறது பிடிக்க மாதிரியே அவளுக்கும் பிடிக்கும்னு நினைச்சேன். ஆனா அவ தனியா இருக்கிறதுல தனிமையை ஃபீல் பண்றான்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோவை பதிலுக்கு மெசேஜ் அனுப்புறான். அதை பார்த்துட்டு சீக்கா ஷாக் ஆகி வெக்கப்படுறா. சீக்கா எனக்கு உன்னை பிடிக்கும். உன்னோட ரைட்டிங்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ இன்னும் நீ நிறைய நாவல்ஸ் எழுதணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தனிமையில இருக்க நீ கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது லெமன் டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறா. ஏன்டா அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் நான் எதுவோ பண்ணல நம்ம ஹீரோ சொன்னா. ஆமா அவன் பண்ணல அப்படின்னு சீக்கா சொல்றா. நீ நோக்கமேஸுக்கு தனியா மெசேஜ் அனுப்பல அதை குரூப்ல அனுப்பியிருக்க அப்படின்னு நானா வந்து சொல்றேன். நம்ம எப்பவுமே ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நீ தனிமையில இருக்க மாட்டே அப்படின்னு மற்றவங்களும் வந்து அவளை சமாதானப்படுத்துறாங்க. சீக்கா லிட்ரேச்சர் கிளப்ல எழுதுறதுக்காக மட்டும் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணல. அவ தனிமையில இல்லாம அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைச்சதுனால தான் இருந்திருக்கா. அதை நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. இது சீக்கான்னு மட்டும் இல்லை நிறைய பேர் தனிமையில் இருக்க இப்படி தான் பயப்படுறாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நீ சீக்காக்கு சப்போர்ட்டாக ஒரு 4 வார்த்தை பேசலாம்ல அப்படின்னு சொல்லி லெமனும் ஆனாவும் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி தான் அதை மெசேஜில் சொல்லியிருந்தேனே நம்ம ஹீரோ சொன்னான். இந்த மெசேஜுக்கு அர்த்தம் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கேன்னு கேட்கவும் இப்போ தான் நம்ம ஹீரோ அனுப்பின மெசேஜையே காமிக்கிறாங்க. பார்த்தா நான் எப்பவும் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். எப்படியும் நம்ம லிட்ரேச்சர் கிளப்ல இருக்கவங்க போது ஒன்னா தானே இருப்பான். அந்த அர்த்தத்தில் தானே நான் சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோ கேட்டா. ஓகே மிசு நீ ஒரு மரமண்டா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. இதை சொல்லியிருக்க ஸோ நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிடணும் பிரசிடென்ட் அப்படின்னு சீக்கா சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ சீக்காக்கு பதிலாக இப்போ நம்ம ஹீரோ தான் லிட்ரேச்சர் கிளப்போட நியூ பிரசிடென்ட். நம்ம ஹீரோ தனியாக இருக்கிறத ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கான். பட் ஆனால் சீக்கா அந்த மாதிரி இல்லை. தனியாக இருக்கிறதுல தனிமையில் கஷ்டம் தான் பட்டிருக்கா. ஒரு வழியாக நம்ம ஹீரோக்கு அது புரிஞ்சு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோடுன்னு வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.